டெட் 2026 கணிதத்தில் 30க்கு 30 மதிப்பெண் எடுப்பதற்கு இதுவரைக்கும், அதாவது டெட்டில் 2012 இதுவரைக்கும் 2025 வரைக்கும் கேட்கப்பட்ட அனைத்து வினாக்கள் பிளஸ் அதனுடைய விரிவான விளக்கமான விடைகள் நம்மளோட புக்லெட்டா இருக்கு. இதை பார்த்தீங்க அப்படின்னாக்கா தேவைப்படும் ஆசிரியர்களுக்கு இது ஹார்ட் காப்பியா கொரியரில் அனுப்பப்படும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு 350 பேஜஸ் கிட்ட அனைத்து வினாக்கள் 2012 2025 வரைக்கும் உள்ள அனைத்து வினாக்களுக்கும் விரிவான விடைகள் இந்த ஹார்ட் காப்பியை கொடுக்குறோம். வித்து இதனுடைய விளக்கமான வீடியோ கிளாஸஸ் இப்போ யூடியூப்ல வந்து நம்ம பிரைவேட் லிங்காக இருக்கு. இதை யாரெல்லாம் கொரியரில் வாங்குறாங்களோ அவங்களுக்கு அந்த லிங்க் ஷேர் பண்ணப்படும். இது மட்டும் இல்லாமல் இது கூட தமிழ் கொஸ்டின் பேப்பர், அதாவது ப்ரீவியஸ் இயர் தமிழ் கொஸ்டின் பேப்பரும் இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பரும் இது கூட உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்கப்படும். டெட் 2026க்கு ப்ரிப்பேர் செய்து கொண்டிருக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். கணிதத்துல 30க்கு 30 மதிப்பெண் எடுக்கணும் அப்படின்னாக்கா கண்டிப்பா இது வரைக்கும் கேட்கப்பட்ட, அதாவது டெட்ல 2012 இது வரைக்கும் 2025 வரைக்கும் எக்ஸாம் நடந்திருக்கு. அதில் உள்ள அனைத்து வினாக்களுக்குமான விரிவான விடைகள் அவைலபிளா இருக்கு. இது வந்து உங்களுக்கு ஹார்ட் காப்பியா கொடுக்கப்படும், கொரியர்ல அனுப்பப்படும். அது மட்டும் இல்லாம அதனுடைய விளக்கங்கள் வீடியோ கிளாஸஸா, உங்களுக்கு ரெக்கார்டட் கிளாஸஸா கூட இது அனுப்பப்படும். அது வந்து யூடியூப்ல வந்து பிரைவேட் லிங்க்ல இருக்கும். அந்த லிங்க் உங்களுக்கு ஷேர் பண்ணாக்கா அந்த லிங்கை நீங்க டச் பண்ணி எல்லா வினாக்களுக்கும் நீங்க விடைகளை வந்து எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு நீங்க தெரிஞ்சுக்கலாம். இதை பார்த்தீங்க அப்படின்னாக்கா 2023 பேப்பர் 2 மேக்ஸ் அண்ட் சயின்ஸ்ல கேட்கப்பட்ட வினாக்களை தான் பார்க்குறோம். 13 தரவுகளின் சராசரி 30 எனில் ஒவ்வொரு தரவையும் 6ஆல் பெருக்க கிடைக்க புதிய தரவுகளின் சராசரி. அதாவது சராசரி பொறுத்த அளவுக்கு இப்போ ஒரு 5 நம்பர் கொடுத்துட்டு அதனுடைய சராசரி கொடுத்துட்டாங்க அப்படின்னாக்கா, இப்போ இதே எடுத்துக்கோங்களேன், 30ன்னு கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த ஒவ்வொரு தரவு கூட எதால பெருக்குறாங்க அப்படின்னா 6ஆல பெருக்குறாங்க. அப்படி 6ஆல பெருக்குனாக்கா அதனுடைய சராசரி வருது இல்ல, அந்த சராசரியும் 6ஆல பெருக்கின சராசரியா தான் இருக்கும். அப்ப இங்க 30ன்னு இருக்கு, 30 × 6 பெருக்குனா என்ன கிடைக்குனாக்கா 6 × 18 180 தான் இதுக்கான புதிய தரவுகளுடைய சராசரி. இது மட்டும் இல்ல, நீங்க பெருக்குனாலோ அல்லது இதை சப்போஸ் இது வந்து கூட்டுறான்னு வச்சுங்களேன், 6ஆல கூட்டுறாங்க, ஒவ்வொரு தரவையும் 6ஆல கூட்டுறாங்கனாக்கா இந்த 30 கூட 6 கூட்டிக்கணும், அப்ப 36 வரும். சப்போஸ் 6ஆல கழிக்கிறாங்க அப்படின்னாக்கா அதே போல 6 வந்து நம்ம கழிச்சுக்கணும். அதே வந்து வகுக்கிறாங்க அப்படின்னாக்கா அந்த 30 வந்து 6ஆல வகுத்து போறதுதான் புதிய சராசரி. இந்த சம்ம நம்ம கொஸ்டின் கொடுத்துட்டு அதுக்கான விளக்கம் வந்து கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு தரவையும் ஒரு எண்ணால் பெருக்கினால் சராசரியும் அதே எண்ணால் பெருக்கப்படும். எனவே புதிய சராசரி பார்த்தீங்கன்னாக்கா 30 × 6 180. அடுத்த சம்மு 1 மற்றும் 100க்கு இடையில் 2 மற்றும் 5ஆல் வகுபடாத எண்களின் எண்ணிக்கை. அதாவது 2/5 2 அல்லது 5ஆல, இந்த 2 எண்களால வகுபடாத எண்கள் 1ல இருந்து 100 வரைக்கும் வகுபடாத எண்களின் எண்ணிக்கை தான் கேட்கறாங்க. நல்லா பாருங்க, கூடுதல் கேட்கல, எண்ணிக்கை கேட்கறாங்க. சரி, ஃபர்ஸ்ட் நம்ம 2 எடுத்துக்குவோம். இந்த 1ல இருந்து 100 வரைக்கும் 2ஆல வகுபடுற என்னென்ன பாத்தீங்கன்னாக்கா 2 4 6 அப் டு எது வரைக்கும் வரும்னா 100 வரையும் இருக்கு. அப்ப எத்தனை நம்பர் இருக்கும் அப்படின்னாக்கா இது 50. அப்ப மீதி என்னென்ன நம்பர் இருக்கும்? ஒற்றைப்படை எண்கள் மட்டும்தான் இருக்கும். 1 இருக்கும், 3 இருக்கும், அடுத்தது 5 இருக்கும், அப் டு எது வரைக்கும் இருக்குன்னா 99 வரைக்கும் இருக்கும். இது வந்து 2ஆல் வகுப்படும் எண்களை கழிச்சு மீதி. அடுத்தது 5ஆல் வகுப்படும் எண்கள் பார்த்தீங்கன்னா இது எத்தனை இருக்கும்? 5 இருக்கும், அடுத்தது 10 15 அது வரைக்கும் எது வரைக்கும் இருக்குனாக்கா 100 வரைக்கும் இருக்கும். இது எத்தனை எண்கள் இருக்குனாக்கா 5 10 15 20 25 மொத்தம் ஒரு 10 எண்கள் இருக்கும். அப்ப இந்த 50 எண்கள்ல இந்த 10 கழிச்சுட்டாக்கா மீதி எத்தனை எண்கள் வரும் அப்படின்னாக்கா மீதி வந்து 40 எண்கள் தான் வரும். அப்ப இந்த சம்முக்கான கரெக்டான ஆன்சர் வந்து 40. ஒரு பரவலின் சராசரி மற்றும் முகடு முறையே 98 மற்றும் 53 ஆகும். இடைநிலை அளவு காண்க. அதாவது இந்த சராசரி கணக்கை பொறுத்த அளவுக்கு சராசரி, முகடு, இடைநிலை இந்த 3த்துக்குமான ஒரு தொடர்பு இருக்கு. இதுக்கு 3த்துக்குமான அந்த தொடர்பு என்னன்னாக்கா இந்த ஃபார்முலா. அந்த ஃபார்முலா நம்மளுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். எக்ஸாம்ல வந்து இந்த ஃபார்முலாவே கேட்டுருக்காங்க. சராசரி, முகடு, இடைநிலை இவற்றுக்கு இடையான தொடர்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஃபார்முலா கொடுத்து கரெக்டான ஃபார்முலா என்ன அப்படின்னாக்கா முகடு இஸ் ஈக்குவல் டு 3 × இடைநிலை மைனஸ் 2 × சராசரி. இதுதான் இதுக்கான கரெக்டான ஃபார்முலா. அப்ப இந்த ஃபார்முலாவை இந்த 2 வேல்யூவும் பிரதிட்டுனாக்கா நம்மளுக்கு ஆன்சர் ஈஸியா கிடைச்சிடும். இப்ப பாத்தீங்க அப்படின்னாக்கா சராசரி, இடைநிலை, முகடு ஆகியவற்றுக்கான ஃபார்முலா சூத்திரம் பார்த்தீங்கன்னா முகடு இஸ் ஈக்குவல் டு 3 × இடைநிலை மைனஸ் 2 × சராசரி. இப்ப முகடு வந்து எத்தனை 53 நம்ம வேல்யூ கொடுத்துருக்காங்க. 3 × இடைநிலை தெரியாது, அப்ப இடைநிலை நம்ம அப்படியே வச்சுக்கிறோம். மைனஸ் 2 × சராசரி. சராசரி இருந்தாக்கா 98. அப்ப 2 × 98 எத்தனை வரும்? 98 × 2 என்னன்னாக்கா 8 × 16 6 மீதி 1 9 × 18 1 19 196 வரும். இங்க பாத்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல மைனஸ் 2 × 98னாக்கா மைனஸ் 196 வரும்.
இந்த 196 என்ன வந்துச்சுனாக்கா பிளஸ் 196 வரும். ஏற்கனவே அங்க 53 இருக்கு, பிளஸ் 196. அப்ப 53 பிளஸ் 196 என்ன வரும்னாக்கா 249 இருக்கு. அப்போ இதை ஆட் பண்ணாக்க எத்தனை வருதுன்னா 249. நம்மளுக்கு தேவை இடைநிலை மட்டும்தான். நல்லா பாத்துங்க, இடைநிலை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த 3 என்னென்ன பெருக்கல் இருக்கு 3, இது ஈக்குவலுக்கு என்ன வந்துச்சுனாக்கா வகுத்தல் இருக்கும். அப்ப 249 டிவைடட் பை 3ன்னு வரும். 249 டிவைடட் பை 3. அப்ப 3 அடிச்சுனாக்கா 1 3 3, 8 3 24, மீதி இங்க 9 இருக்கு, 3 9, அப்போ 83. அப்ப இந்த சம்முக்கான கரெக்டான ஆன்சர் வந்து 83. அப்ப இடைநிலை சீக்குவல் டு 83. ஃபோர்த் ஒன்று, சராசரியிலிருந்து அனைத்து உறுப்புகளின் விளக்கங்களின் கூடுதல், அதாவது விளக்க வர்க்க சராசரி அதனுடைய கூடுதல் டேஷ் ஆகும். இதை பாத்தீங்க அப்படின்னாக்கா இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ரிசல்ட். என்ன ரிசல்ட் அப்படின்னாக்கா சராசரியிலிருந்து அனைத்து உறுப்புகளின் விளக்க வர்க்கங்களின் கூடுதல் 0 ஆகும். இந்த இதான் இது வந்து ஸ்டாண்டர்ட் ரிசல்ட். அப்போ இந்த ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப இந்த சம்முக்கான கரெக்டான ஆன்சர் வந்து 0. அடுத்தது ஃபிஃப்த் ஒன்று, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 ஈஸியர், அதாவது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 என்பது என்னன்னு கேட்கறாங்க. என்னதுனாக்கா நேர்கோடா, வட்டமா, முக்கோணமா, சதுரமா. அதாவது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 என்பது என்னன்னு கேட்கறாங்க. அதாவது நேர்கோடா, வட்டமா, முக்கோணமா, சதுரமான்னு கேட்கறாங்க. இதுல கிராஃப்ல பார்த்தோம் நம்ம இப்படி நம்ம எக்ஸ் அச்சு ஒய் அச்சு போட்டு எக்ஸ் அந்த புள்ளி 5 இந்த இடத்துல இருக்கும், இந்த இடத்துல இருக்கும். அப்ப எக்ஸ் புள்ளி 5க்கு நேரம் நம்ம நேர்கோடு மட்டும்தான் வரைய முடியும். அப்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 என்பது ஒரு நேர்கோடு. அது மட்டும் இல்லாம இது போல, அதாவது சப்போஸ் இந்த இது வந்து வேரியபிள்ன்றது, இது வந்து கான்ஸ்டன்ட் சொல்லுவோம். வேரியபிளுக்கு மேல பவர்ல ஒண்ணுமே இல்லை அப்படின்னாக்கா அது நேர்கோடு, 2 இருந்துச்சுனாக்கா அது வந்து வட்டம். சப்போஸ் இதே கணக்குல வந்து எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 5ன்னு கொடுத்துட்டு என்னன்னு கேட்டானாக்கா அது வந்து சர்க்கிள், வட்டம். அப்ப இந்த இடத்துல ஒண்ணுமே இல்லை அப்படின்னாக்கா அது வந்து நேர்கோடு. அப்ப இந்த சம்முக்கான கரெக்டான ஆன்சர் வந்து நேர்கோடு. நன்றி, மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.